கடும் மின்கட்டண உயர்வால் தமிழ்நாடு தொழில்துறை மின் நுகர்வோர் கூட்டமைப்பின் தொழிற்சாலைகள் கடுமையாக பாதிப்பு. கண்டுகொள்ளாத விடியா திமுக அரசுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம். தொழிற்சாலைகளுக்கான பீக் ஹவர்ஸ் கட்டணத்தை நிரந்தரமாக ரத்து செய்ய வேண்டும். விடியா திமுக அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தென் மாவட்டங்களுக்கு அதிமுக சார்பில் நிவாரணப் பொருட்கள். கோவையில் இருந்து நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தார் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி. ஈரோடு மண்டலத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்ட கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடன் நேரில் சந்திப்பு. சால்வை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் வாழ்த்து பெற்றனர். பொன்முடியின் மகனும் திமுக எம்பியுமான கௌதம சிகாமணிக்கு எதிரான சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கு ஜனவரி 4ஆம் தேதி குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. சென்னை திருவொற்றியூரில் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் மீனவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. விடியா திமுக அரசு மீனவர்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காமல் பசுமை தீர்ப்பாயத்தில் தவறான புள்ளி விவரங்களை கொடுத்ததாக குற்றச்சாட்டு. தொடர் விடுமுறை எதிரொலியால் சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு படையெடுக்கும் பொதுமக்கள். பரனூர் சுங்கச்சாவடியில் வாகனங்கள் ஆமை வேகத்தில் ஊர்ந்து செல்வதால் போக்குவரத்து நெரிசல். தூத்துக்குடியில் கனமழையால் பயிர்கள் அழுகி உப்பளங்கள் வெள்ள நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் கவலை. ஏராளமான கால்நடைகள் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்ட நிலையில் விடியா அரசு இழப்பீடு வழங்குமா என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கின. ஒரு ஏக்கருக்கு 25,000 ரூபாய் இழப்பீடு என அறிவித்ததால் 1,125 கோடி ரூபாய் தேவைப்படும் நிலையில் விடியா அரசு என்ன செய்ய போகிறது என விவசாயிகள் எதிர்பார்ப்பு. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் பஜாரில் கடந்த 18ஆம் தேதி வெள்ளத்தின் போது கார் வேன் அடித்துச் செல்லப்பட்ட காட்சிகள் தற்போது வெளியாகின. வெள்ளத்தில் சிக்கிய தனது வேனை மீட்க உரிமையாளர் போராடிய காட்சிகள் வெளியானதால் காண்போர் உருக்கம். ஈரோட்டில் கணவரின் இறப்பிற்கு காரணமான லாட்டரி சீட்டு விற்பனையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க கோரி மனைவி கண்ணீர் மல்க காவல் கண்காணிப்பாளரிடம் புகார். விடியா திமுக ஆட்சியில் பொறுப்பேற்றதிலிருந்து லாட்டரி சீட்டு விற்பனை கொடிகட்டி பறப்பதுடன் அவ்வப்போது உயிர் பலியும் வாங்குவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல்லில் 2 லட்சம் ரூபாய்க்கு ஆண் குழந்தையை விற்பனை செய்த மருத்துவர் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. சர்வசாதாரணமாக நடைபெறும் குழந்தை விற்பனையை தடுக்க திமுக சட்டத்துறையும் காவல்துறையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை கே நகரில் போதை ஊசி போட்டுக்கொண்ட கல்லூரி மாணவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதி. விடியா மாடல் அரசின் அலட்சியத்தால் தலைநகரில் அதிகரித்து வரும் போதை ஊசி கலாச்சாரம். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே இருசக்கர வாகனத்தில் 8 கிலோ கஞ்சாவை கடத்தி வந்த ஒடிசா மாநில இளைஞர் கைது. தமிழகத்தை போதை மாநிலமாக மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என பொதுமக்கள் விமர்சனம். ஈரோட்டில் மாற்றுத்திறனாளி கிரிக்கெட் வீரருக்கான கட்டண சலுகையை வழங்க மறுத்து அரசு பேருந்து நடத்துனர் அடாவடி. இதுதான் மாற்றுத்திறனாளிகளை திமுக அரசு காப்பாற்றும் லட்சணமா என பொதுமக்கள் கேள்வி. மழை வெள்ளத்தில் சிக்கி தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் 55க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல். பலி எண்ணிக்கையை குறைத்து காட்டி விடியா திமுக அரசு ஏமாற்றி வருகிறதா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் அமைச்சர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து எடுத்த வழக்குகளின் விசாரணை.
ஜனவரி 2ஆம் தேதி முதல் நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் முன்பாக மீண்டும் விசாரணை. நாட்டில் நேற்று ஒரே நாளில் 640 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மொத்த எண்ணிக்கை 3000-ஐ கடந்துள்ளது. தமிழகத்தில் இனியாவது கொரோனா பாதிப்பு குறித்த உண்மை தரவுகளை விடிய அரசு வெளியிடுமா என மக்கள் கேள்வி. திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் கேந்திரமாகும் தமிழகம். தமிழகத்தில் இந்த ஆண்டு இதுவரை 280 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிர்ச்சி தகவல். 21 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு உதவுவதற்காக தமிழகத்திற்கு சுமார் 2500 கோடி ரூபாயை கடனாக வழங்குகிறது உலக வங்கி. சென்னையில் வடிகால் பணிக்கு 4000 கோடியை செலவு செய்தது போல் இல்லாமல் கடனாக கிடைக்கும் நிதியை விடியா அரசு முறையாக பயன்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். சிறந்த வானிலை முன்னறிவிப்பிற்கான செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துகிறது இந்திய வானிலை ஆய்வு மையம். காலநிலை மாதிரிகளை மேம்படுத்தவும் திட்டம். இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 6 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ரஜோரியில் ராணுவ வாகனங்கள் மீது பயங்கரவாதிகள் திடீரென தாக்குதல் நடத்திய விவகாரம். பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் ரஜோரி முழுவதும் ராணுவத்தினர் தீவிர தேடுதல் வேட்டை.